இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் பாடத்தினுடைய இரண்டாவது யூனிட்டோட பிரீஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஹவ் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்? இந்திய ஜனாதிபதி எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்? பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க. இப்போது த பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் பை அன் எலக்டோரல் காலேஜ். ஸோ ஒரு எலக்டோரல் காலேஜ் மூலியமாக பிரசிடெண்ட் தேர்வு செய்யப்படுகிறார். ஸோ எலக்டோரல் காலேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது ஓரளவு உங்களுக்கு தெரியும், கொஸ்டின்லேயே இருக்கும் பாருங்கள். த பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் பை an electoral college in accordance with the system of proportional representation by means of a single transferable vote. So இந்த proportional representationக்கு இணங்க ஒரு வாக்கு வித்தியாசத்தின் மூலமாக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். ஒரு வாக்கு வித்தியாசம் இருந்தால் கூட இருந்தாலும் அவர் தேர்வு செய்யப்பட்டு விடுவார். இப்போ எலக்டோரல் காலேஜ்னால் என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். த எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜில் யார் எலக்டோரல் காலேஜில் இருக்கிற எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் மென் பை எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொன்னால், அந்த குரூப்பில் ஒரு போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. இந்த 2 சபாலையும் எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் தான் எலக்டோரல் காலேஜ். அந்த எலக்டோரல் காலேஜில் உள்ளவங்க தான் இந்த பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு வாக்கு யார் கூட பெறுறாங்களோ அவங்க தான் பிரசிடெண்ட். அது மட்டும் இல்லை, அவங்க மட்டும் வாக்களிக்க மாட்டாங்க. இந்த எலக்டோரல் காலேஜில் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிற அசம்பிளிஸில் எம்எல்ஏஸ் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த வாக்களிக்கும் உரிமை இருக்குது. அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அண்டு புதுச்சேரியிலையும் உள்ள அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கெல்லாம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை வாக்களித்து தேர்வு செய்வார்கள். சரியா, புரியுதா? இப்போ எலக்டோரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்டு புதுச்சேரி. ஸோ இந்த 4 பேர் எல்லாமே மக்களால் எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் உறுப்பினர்கள். ஸோ இவங்கெல்லாம் தான் அவங்களால தான் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட். த பிரசிடெண்ட் எலெக்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 5 years அண்ட் கேன் பி ரீஎலெக்டட். ஸோ இந்த பிரசிடெண்ட்டை 5 ஆண்டு காலத்திற்காக அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அதே பிரசிடெண்ட்டை மீண்டும் தேர்தலில் நிற்கலாம், மீண்டும் அவருக்கு வாக்களிக்கலாம். சரியா? இப்போ 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் தி யூனியன் லெவல்? நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சுட்ருக்குறோம். அப்போது மத்திய அரசிலே அமைச்சர்கள் 3 வகைப்படுவார்கள். அந்த 3 வகைப்படுபவர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்டகரிஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ். அப்புறம் த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் தி யூனியன் லெவல் ஆர். மத்திய மந்திரி சபையில் 3 வகைகள் என்னென்ன
3 வகைகளாவன. கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெப்டி மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா ரேங்க் கூட, மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்கு ரேங்க் கம்மி, டெப்டி மினிஸ்டர்ஸ்க்கு அடுத்த ரேங்க்கு. இதில் டாப் ரேங்க் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ 3 இது இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்? சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும்னா அவருக்கு என்ன தகுதி? குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீ மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரியா? மஸ்ட்னா கம்பல்சரி. ஹீ மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா he should have worked as a judge of high court for at least 5 years. So a judge of high court, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா ஒரு ஜட்ஜ் ஹை கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கணும். அட்லீஸ்ட் 5 years, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அவருக்கு பணியாற்றி இருக்க வேண்டும், கண்டிப்பாக பணியாற்றி இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக he should have worked, சரியா, ஆஸ் எ ஜட்ஜ். எந்த கோர்ட்? ஹை கோர்ட். ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அல்லது he should have worked as an advocate of high court for at least 10 years. ஹை கோர்ட் வக்கீலாக 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் பணியாற்றி இருக்க வேண்டும். he is in opinion of the president, பிரசிடெண்ட்டோட கருத்தில் a distinguished jurist, ஒரு சிறப்பான வழக்கறிஞர் என்ற கருத்து அவருக்கு இருக்க வேண்டும். ஸோ இந்த 4 தான் குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அடுத்தது ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years, அடுத்தது அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years, ஒப்பீனியன் ஆஃப் தி பிரசிடெண்ட், எ டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். வர்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் எல்லாம் ஹீ தான். ஸோ இது ஈஸியாக இருக்கும். அடுத்தது ரைட் எ நோட் ஆன் மணி பில். ஸோ மணி பில், பண மசோதா, அதாவது சட்டமாவதற்கு முன்பு பாராளுமன்றத்தில் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இது பொதுவாக லோக்சபாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜில் அதுக்கு பில்லுன்னு பேர். ஸோ மணி பில் பற்றி நம்ம சொல்லணும். லோக்சபா கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ் மணி பில். ஸோ மணி பில் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ், அறிமுகப்படுத்த முடியும். அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்டு பை லோக்சபா. ஸோ லோக்சபாவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அப்ரூவ்டுனா அதை வாக்களிப்பார்கள், எம்பிஸ் எல்லாம் வாக்களிப்பார்கள். வாக்களித்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இட் இஸ் பாஸ்டு டு ராஜ்யசபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். ஸோ இது வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படும் அதனுடைய ஒப்புதலுக்காக. இஃப் ராஜ்யசபா ஃபெயில்ஸ் டு பாஸ் வித்தின் 14 days, அந்த ராஜ்யசபா 14 நாட்களுக்குள் அந்த மனு மீது ஒரு முடிவெடுக்காவிட்டால், தென் த பில் கெட்ஸ் பாஸ்டு வித்தவுட் தி அப்ரூவல் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ அந்த பில்லானது ராஜ்யசபாவினுடைய அந்த அப்ரூவல், அதாவது அந்த ஒப்புதல் இல்லாமலேயே அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுவிடும். பாஸ்டு அப்படின்னு சொன்னால் நிறைவேற்றப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். புரியுதா? ராஜ்யசபாவில் அந்த பில் 14 days டைம்குள்ளே அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியவில்லை என்றால் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். ராஜ்யசபா டஸ் நாட் ஹாவ் எனி பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த மணி பில். ஸோ ராஜ்யசபாவிற்கு எந்த எனி பவர்னால் அதிகாரம், டஸ் நாட் ஹாவ் அப்படின்னா அதிகாரம் கிடையாது. டு அமெண்ட்னா அந்த பில்லை திருத்துவதற்கு அல்லது அந்த பில்லை ரிஜெக்ட் செய்வதற்கு, நிராகரிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. லோக்சபா கேன் ரிஜெக்ட் ஆல் த ப்ரப்போசல்ஸ் அண்ட் பாஸ் இட். சப்போஸ்
ஏதாச்சும் ஒரு ராஜ்யசபாவில் ஏதாச்சும் ஒரு ப்ரப்போசல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரிக்கலாம். ராஜ்யசபா சொல்கின்ற ஆலோசனைகளை நிராகரித்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அதை பாஸ் செய்துவிட முடியும். சரியா? அதை சட்டமாக்கிவிட லோக்சபாவால் முடியும். இதுதான் மணி பில் பற்றியது. அடுத்தது, லிஸ்ட் அவுட் 2 ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா தலைமை வழக்கறிஞர். அவருக்கு என்ன 2 அதிகாரங்கள் இருக்கின்றன? ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்ங்கிறவர் தலைமை வழக்கறிஞர், இந்தியாவில் அரசாங்க வக்கீல் அவர். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ரைட், அவருக்கு உரிமை இருக்கிறது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அது உனக்கு தெரிஞ்சிடும், அதுதான் சப்ஜெக்ட்லேயே நம்ம படிக்க போகிறோம். அவர் உரிமை வைத்திருக்கிறார். ஹேஸ் த ரைட் ஆஃப் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னால் அவர் பங்கு பெறலாம். எதில்? இன் ஆல் கோர்ட்ஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இப்போ ஆடியன்ஸ் அப்படிங்கிற வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஹைகோர்ட், எல்லா கோர்ட்லேயும் அவர் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய பிரதேசங்களில் உள்ள எந்த ஒரு கோர்ட்டிலும் அவர் அட்டன் பண்ணும் உரிமையை அவருக்கு இருக்கிறது. புரியுதா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் of India, in the territory of India. Attorney General has the right to speak and to take part in the proceedings of both houses of the parliament. Attorney Generalக்கு பேசுவதற்கு, டேக் பார்ட் அப்படின்னா பங்கு பெறுவதற்கு, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ்னு நிகழ்வுகள், அங்கே நிகழ்கின்ற நிகழ்வுகளில், எங்கே? போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தின் 2 சபைகளின் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவும் பேசவும் அட்டார்னி ஜெனரலுக்கு உரிமை இருக்கிறது. ஆர் தயர் ஜாயிண்ட் சிட்டிங், அந்த 2 சபையும் சேர்ந்து அமர்ந்திருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் சிட்டிங்லேயும் அண்ட் எனி கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட், கமிட்டியில் பாராளுமன்றத்தில் அமைக்கப்படுகின்ற குழுக்களிலும், ஆஃப் விச் he or she may be named a member, அவர் ஒரு மெம்பராக இருப்பார், உறுப்பினராக இருப்பார். பட் வித்தவுட் ரைட் டு ஓட், ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்தால் அதை பற்றி பேசலாம், அதில் பங்கு பெறலாம், ஆனால் வாக்களிக்கும் உரிமை அவருக்கு கிடையாது. சரியா? இந்த 5 கொஸ்டினும் நான் ஒரு 13 நிமிஷம் எடுத்து அல்லது 15 நிமிஷம் வச்சுக்கோ எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணிங்கன்னா இதை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இதை ஒரு அசிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இதை ஒரு துணையாக வச்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த 5 கொஸ்டினும் படிங்க. தேங்க்யூ.